ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஆப்ரேஷன். ஆப்ரேஷன் யாருக்கு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் அவங்களுக்கு கர்ப்பப்பைக்குள்ளே அந்த கேவிட்டிக்குள்ளே ஒரு சதை வளருது அப்படின்னு நினச்சோன்னா அது வந்து பாலிப் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை கர்ப்பப்பைக்குள்ளே ஃபைப்ராய்ட் கட்டி உள்ளே இருக்குது அப்படின்னும் போதும் ஒரு ஹிஸ்ட்ரோஸ்கோப்பிங்கிற ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான். அது கேமரா உள்ளே செலுத்தி கர்ப்பப்பைக்குள்ளே அந்த சதையோ இல்லைனா ஃபைப்ராய்ட் கட்டியோ எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஆப்ரேஷன் தேவைப்படலாம். இல்லைனா கருக்குழாய், அது வந்து ஒரு எக்ஸ்ரே மூலமாக நம்ம எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம், ஓப்பனாக இருக்கா இல்லையான்னு. இன்கேஸ் அதில் சரியாக தெரியலன்னும் போது லாப்ரோஸ்கோப்பின்னு சொல்லிட்டு வயிற்றில் ஒரு சின்ன தொலா போட்டு அது மூலமாக கேமரா உள்ளே விட்டு டியூப் எப்படி இருக்குன்னு அசஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனாகவும் இருக்குது. மூணாவது, இன்கேஸ் அந்த ஆண்களுக்கு அந்த உயிரணுக்கள் எண்ணிக்கை இல்லை அப்படின்னு வந்துச்சுன்னா செமன் அனாலிசிஸில், அப்போ அவங்களோட விதப்பையில் சில டைம் உயிரணுக்கள் இருக்கலாம். அதை பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி அவங்களோட அந்த விதப்பையில் இருக்கிற திசைகளை எடுத்து அதை மைக்ரோஸ்கோப்பில் எக்ஸாமின் பண்ணி உயிரணுக்கள் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் அவைலபிள்.